ஹாய் சகோஸ், சபரிவர்மன் என்கிற நபரை கஸ்டோடியல் டெத் ஆகியிருக்காரு. எதனால் இது நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம். சபரிவர்மன் அவர் யாருன்னா, நாகர்கோயிலில் இருக்க நாராயணபுத்தூர் என்கிற ஒரு இடத்துல ஒரு பெட்டி கடை வச்சுருக்காரு. அந்த பெட்டி கடையில் கடந்த 9ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதி கிட்ட ஒரு செக்கப் நடக்குது. என்ன செக்கிங் நடக்குதுன்னா, அவங்ககிட்ட குட்கா இருக்கான்ங்கிற ஒரு செக்கிங் நடக்குது. அங்கே ஒரு 250 கிராம் குட்கா கைப்பற்றப்பட்டிருக்காங்க. கைப்பற்றிட்டு இவரை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் 10ஆம் தேதி உட்கார வச்சுருக்காங்க. அன்றைக்கி வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியெலாம் வந்து பார்த்துருக்காங்க. எல்லாருமே நார்மலாக தான் இருந்திருக்கு. அவங்க ஃபேமிலியில் இருக்க நம்பர்ஸ் எல்லாருமே போய் பார்த்துருக்காங்க. அவருக்கு எந்த உடம்புல எந்த பாதிப்பும் கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அவருக்கு மூனோட்ரோ அப்படி சொல்லக்கூடாது, அவருக்கு வந்து கையில் வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு காயம் அடிபட்டிருக்க ஒரு ஊனோட்ரோன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும்தான் ரைட் ஹேண்டில் ஒரு ஊனோட்ரோ. அவரால் கையை பெரிய அளவில் தூக்க முடியாது. அப்படி இருக்க நபருக்கு வேறு எந்த பாதிப்புமே இல்லாத ஒருத்தருக்கு திடீர்னு 19 இடத்துல காயம்பட்டிருக்கு. அதுவும் ரைட் ஹேண்டில் 3 இடத்துல முறிவு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடு கைக்கு கீழே செஸ்ட்டுக்கும் கீழே 7 சென்டிமீட்டர் அளவில் ஒரு ரொம்ப அதிகமான ஒரு அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, லெஃப்ட் ஹேண்டில் 7 இடத்துல அடிபட்டிருக்கு. அது கூட மேலே தலைக்கு மண்டை ஓட்டில் 2 இடத்துல ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இது எல்லாமே நடந்திருக்கு. எப்படி 12ஆம் தேதிக்குள்ளே 10ஆம் தேதி பார்க்குறாங்க. 10ஆம் தேதி நைட்டு வந்துட்டு நல்லா தான் இருக்கார். 11ஆம் தேதி நைட்டில் இதெல்லாம் நடந்திருக்கு. 12ஆம் தேதி நாகர்கோயிலில் இருக்க ஒரு அரசு மருத்துவமனையில் போய் சேர்த்துறாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. கொடுத்தது மட்டும் இல்லை, அதை வந்துட்டு அங்கே இருக்க ஒரு போலீஸ் நபர் அவங்க அக்கா கிட்ட அவங்க அக்கா பதிவு பண்ணியிருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே வந்து உங்கள் தம்பி இறந்துட்டான்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து போலீஸ்கிட்ட கேட்டா எங்க என் தம்பியை காணீங்க, என்னங்க ஆச்சுன்னு கேட்டானா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அவன் செத்துட்டான், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு செத்துட்டான், அவனுக்கு பார்க்க முடியாது, போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு. யார்கிட்ட கேட்டு சார் என் தம்பி போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போனேன், எனக்கு பார்க்கணும் என் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டா, திரும்பி வந்து டாக்டர்கிட்ட போய் பாருங்க, டாக்டர்கிட்ட போய் கேட்டா அங்க போய் போலீஸ்கிட்ட போய் கேளுங்க, போய் பாருங்க. போலீஸ் அங்க வந்து கேட்டானா ஆறு இல்ல அனாதைன்னு கையெழுத்து போட்டாச்சு, நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு, 10 மணிக்கு தான் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான தன்மை இருந்தால் ஒருத்தர் ஒரு இறப்பு செய்தியை சிரிச்சுக்கிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தா நம்மளுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க அக்கா பேசுகிறது கேட்டால் அவங்க அக்கா சொல்கிறாங்க, என் தம்பி இறந்துட்டான்னு நான் வந்து உட்காந்துருக்கேன். என் தம்பியை கொண்டு போய் மார்ச்சூரில் போட்டாங்க, என்கிட்ட காட்டவே இல்லை, இறந்துட்டான்னு சொல்லக்கூட இல்லை. மார்ச்சூரில் அமுச்சு விட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க உங்கள் தம்பி மார்ச்சூருக்காக இறந்துட்டாங்கன்ட்டு சிரிச்சிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுவும் அப்படிங்கும்போது எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மனசு. அவங்க அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க அம்மா அழுகுறது கேட்கும்போது எனக்கு ஏதோ நம்ம கூட இருக்கவங்க இறந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா என் பையன் வலிக்குதுன்னு எவ்வளோ கத்தியிருப்பான், எப்படி அடிச்சிருப்பாங்க, 19 இடத்துல அடிபட்டிருக்கு, கை இத்தனை இடத்துல உடஞ்சிருக்கு, மண்டோடு உடஞ்சிருக்கு, எவ்வளோ வலியில் துடிச்சிருப்பான் என் பையன் சொல்கிறாங்க. அது கூட என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் அந்த எஸ்ஐ அவர்களை என்கிட்ட நீங்கள் கிட்ட கொடுத்த காசுக்கு அத்தனை காசுக்கு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அவங்க அம்மா இருக்கப்ப அந்த எஸ்ஐ கிட்ட அவங்க பையன் சொல்லியிருக்காரு, இதனால தான் இவங்க அடித்து கொன்னாங்க அப்படின்னு யார் சொல்கிறா? அவங்க அம்மா சொல்கிறாங்க. எனக்கு புரியல, ஒரு எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அடித்து கொள்ளுவாங்களா? அவங்க மனைவி இன்னொரு காரணம் சொல்கிறாங்க, இதையும் கேளுங்க. அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஹஸ்பண்டை குட்காவை விற்க சொல்கிறதே அந்த போலீஸ் தான், அவங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் வந்து காசும் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு புரியல, குட்காவும் விற்க சொல்லுவீங்க, காசும் வாங்குவீங்க, அதுக்கு எவிடன்ஸ் வச்சுருந்தா அடிச்சும் கொள்வீங்களா? மக்களை பார்த்தா என்ன கேனையமாய் தெரியுதா? அதுவும் அவங்க மனைவி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 25,000 ரூபா பணம் கேட்டிருக்காங்களாம், மாதம் 12 பேக்கெட் சிகரெட் பேக்கெட் கேட்பாங்களாம். எஸ்ஐ தானே நீங்கள், ஒரு 12 பேக்கெட் சிகரெட் கூட வாங்க முடியாதா? 25,000 ரூபா பணமும் கேட்டு 12 பேக்கெட் சிகரெட்டும் கேட்குறீங்கன்னா என்ன ஒரு அறிவு இருக்கும்? என்ன மக்களுக்கான அறிவு என்ன இருக்கும்? உங்களுக்கு சம்பளம் தராங்களா இல்லையா கவர்மெண்ட்டு? அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் நாகர்கோயிலில் ஜிஹெச் முன்னாடி ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ எஸ்பி வந்திருக்காரு. எஸ்பி வந்து தக்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் போயிருக்காங்க. அந்த எஸ்பிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எஸ்பி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வந்து அவங்ககிட்ட பேசுனதுக்காக மட்டுமே. நடவடிக்கை என்ன எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிவாக இருக்குது. எஸ்பி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் இதை பார்க்கணும். அவர்கள் பார்த்து இதை பற்றி தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் 3 பேர்த்து மேலே கேஸ் பதிவு பண்ணியிருக்கீங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க.
பட் அவங்க சொந்தக்காரங்களும் சரி, அவங்களோட மனைவியும் சரி, அவங்க அம்மாவும் சரி, அக்காவும் சரி, எல்லாரும் சொன்னது அந்த எஸ்ஐ. அந்த எஸ்ஐ பேர் என்னன்னு கூட இன்னும் முழுசாக வெளியே வரல. அந்த எஸ்ஐக்கு என்ன தண்டனை, அங்கே அடித்தவங்க யார், கூட இன்னும் 8 பேர் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்கிறாங்க. இந்த 3 பேர்த்தோட இந்த வழக்கு நின்றுமா? இதுக்கான வழக்குக்கான நீதி கிடைக்குமா? மீதி இருக்க 8 பேரும் இதுக்குள்ளே வருவாங்களா? எஸ்பி ஸ்டாலின் அவர்களே, தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மக்களிடையே ஒரு இடத்துல பொறுப்பெடுத்து நீங்கள் பேசியிருக்கீங்க, ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோன்ட்டு. அந்த ஆக்ஷனை நீதியோடு நேர்மையோடு கரெக்டாக எடுப்பீங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும். இதை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இது பொதுப்படையாக இந்த கேஸ் நடக்கணும், யாருக்கும் எதுக்கும் சார்பு இல்லாமல் நடக்கணும்னு நான் நம்புகிறேன். எஃப்ஐஆர் ஒரு சிலருக்கு சார்பாக போட்டிருக்கீங்கன்ட்டு சொல்கிறாங்க, அதை உங்களோட மேற்பார்வையில் நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். இதை ஏடிஎம்கே டிஎம்கே அது மட்டும் இல்லாமல் பிஜேபி அவர்களும் கையில் எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் டிஎம்கே சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி இந்த 31 பேர்த்துக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்களோ அப்படி இவர்களுக்கும் நீங்கள் வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை, கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட கோரிக்கை என்னன்னா, உங்களோட பர்சனல் இஷ்யூக்கே நீங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்கீங்க, இதுக்கும் கொடுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் இப்படியே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு டிஎன்பிசி எழுதுகிறவங்களுக்கும் குரூப் 1 குரூப் 2 எழுதுகிறவங்களுக்கும் என்ன பதில், அதையும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் 31 பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா இது கொடுக்குறது நியாயம். ஆனால் டிஎன்பிசிக்காரங்களுக்கும் குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்காரங்களுக்கும் இது எந்த அடிப்படையில் நீங்கள் இதுக்கப்புறம் வேலை கொடுப்பீங்க? அடிப்படுறவங்க இவங்களுக்கே வேலை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, இல்லை கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்தீங்கன்னா படிக்கிறவங்களுக்கான வேலை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கேள்வி. டிஎன்பிசி எழுதுகிற என்னோட சகோதர சகோதரிகள் கூடிய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இது அனைவரோட மக்களோட பொது கேள்வி. 31 பேர்த்துக்கு வேலை கொடுத்தது சரினா மட்டுமே இப்போ நீங்கள் உங்களுக்கு வேலை கொடுத்ததும் சரி. 31 பேர்த்துக்கு வேலை கொடுத்தது தப்புனா அந்த 31 பேர்த்துக்கு வேலை வேணான்னு சொல்லிவிட்டு உங்கள் காசுலேருந்து ஒரு 1 கோடியோ 2 கோடியோ கொடுத்துட்டு இவங்களுக்கும் அதே மாதிரி நஷ்டஈடு மட்டுமே கொடுக்கறது சரி. நன்றி மக்களே.